நிலா பேசி முடித்த கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கவங்களும் அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேடைக்கு வராங்க. யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, மா நானும் கொஞ்சம் பேசலாமா, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் சொல்லும்போது, சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக் அவர் கையில் ஒப்படைக்கிறாங்க. அப்போ தான் அவர் அந்த ஸ்டேஜில் நின்று பேசுகிறாரு. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி யோசித்தேன். நம்ம மனோகர் சார் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அவர் இந்த ரிசப்ஷனை இன்னும் கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருப்பார் நினச்சேன். ஆனால் சொல்லப்போனால் இந்தோ நிற்கிறாரே நடேசன் சார், அவர் ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷனை விட இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் ரொம்ப சின்ன அளவுன்னு தான் சொல்வேன். ஏன்னா ஊரை கூட்டி ஊர் சனத்துக்கு முன்னாடி அவங்க சொந்தம் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் முன்னாடி நடத்துகிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு சோசியல் மீடியாவும் சரி நியூஸ் சேனலும் சரி ரொம்ப பெருசாகவே இதை போடவும் செஞ்சாங்க. ரொம்ப பேசும் பொருளாகவே அது அப்போது இருந்தவும் செஞ்சுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் கூட இங்கே நடக்கலைன்னு தான் சொல்வேன். எல்லாத்துக்கும் காசள்ளி கொட்டியிருக்காரு, அதை நான் இல்லைன்னு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் காசள்ளி கொட்டியிருக்காரு, அதை இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆனால் அதே நேரத்தில் அதுக்கான பலன் அவருக்கு கிடைக்கல. சாரி மனோகர், இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஒரு பிஸ்னஸ் ரீதியாக எனக்கு உங்களை நிறையவே நல்லாவே தெரியும். ஆனால் இவருக்கு மத்தியில் இவரோட கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு தானே சொல்லவும் செய்கிறாங்க. என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்பாவை பற்றி, அதுவும் ஸ்டேஜில் நின்று தாசு சொல்லும்போது, இல்லைப்பா சொல்ல வேண்டிய விஷயத்த நானும் சொல்லணும்ல. உங்கள் அப்பா மனசில் பட்டதை பேசினார், அதே போல் இந்த பொண்ணு தான் மனசில் பட்டதை பேசினச்சோ. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த நாங்களும் மனசில் பட்டதை பேசணும்னு ஆசைப்பட்டதில் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நடேசனை எனக்கு ரொம்ப காலமாகவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? எங்கள் அப்பாவை தான் பிஸ்னஸ் ரீதியாக தெரியும், அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரே குடிச்சிட்டு அங்கே இங்கே விழுந்து கிடக்கக்கூடியவர், அவரை போய் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு அங்கே தாசு கேட்குறாங்க. ஆமாப்பா, எனக்கு இவரை நல்லாவே தெரியும். நான் பண்ணிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் உனக்கே தெரியும்ல. அதாவது நான் ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட அந்த கான்ட்ராக்டை எடுத்து நடத்தும் போது தான் இவரை நான் பார்த்தேன். இவர் அந்த ஒரு இடத்துக்கு செங்கல் கொண்டு வந்து இறக்கி வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். தன்னுடைய லாரி மூலமாக தான் அவர் வரவும் செய்வார். அப்படி வரும்போது தான் அங்கே ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய அநீதி நடக்கிறத பார்த்து அந்த வடநாட்டு பொண்ணை, குழந்தையோடு இருந்த அந்த பொண்ணை தானே காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போனவர். அப்படிப்பட்டவரை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஆனால் அதே இடத்துல மனோகருக்கு இந்த உதவியை கேட்டு நான் அவருக்கு கால் பண்ணி கேட்டப்போ, ஆனால் மனோகர் என்னால் இந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக இந்த விஷயத்துலேருந்து நழுவிட்டார். நான் ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். ஒரு 10 நாள் இல்லை மிஞ்ச போனால் ஒரு 5 நாள் அந்த பொண்ணையும் குழந்தையும் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கோன்னு சொன்னது கூட அவர் கேட்கல. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம, ஒரு ரூபா கூட என்கிட்டேருந்து எதிர்பார்க்காம அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் என்கிட்டேருந்து கூட்டிகிட்டு போனார். நடேசன் இப்போவாது என்னை ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது நடேசனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நடேசன் இந்த விஷயத்தை எனக்கு யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தார் இல்லையா. இப்போ தான் அந்த விஷயம் தெரிய வருது. கஸ்தூரி அப்போ தான் அங்கே கார்த்திகை பார்த்து சொல்கிறாங்க, அடியே அப்போ இந்த வடநாட்டுக்காரி என் அண்ணன் இழுத்துட்டு ஓடி வந்தவ கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா அப்போ பல்லவனும் நடேசனங்கள் பையன் கிடையாதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நிலாவும் அங்கே சோழனும் அதிர்ச்சியில் இருக்காங்க. நிலாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதே போல் சேரனுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். சேரனும் நிலாவும் ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பா என்ன சொல்கிறார் நிலான்னு சோழன் புரியாமல் நிற்க, அவர் ஏதோ குடிச்சிட்டு வளராரு விடுடா அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா எதுவும் சொல்லலையே, பேசிக்கிட்டு இருக்கிறது இங்கே நிலா அப்பாவுடைய ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு அங்கே சோழன் சொல்ல, இல்லை அது வந்துன்னு சொல்லும்போது, அண்ணன் நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறியான்னு சொல்ல, அண்ணன் என்ன உங்ககிட்ட மறைக்க போகிறான்னு எல்லாம் சொல்கிறாங்க. நிலா உனக்கு ஏதாச்சும் தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு நிலா சோழனை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் போதும் அங்கிள் சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு பேச வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு, அதை பேசித்தானே ஆகணும். அப்படிதான் அந்த பொண்ணும் குழந்தையும் நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கான்ட்ராக்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் உங்களுடைய கணவர் இறந்து போனாங்க. கணவருடைய இறப்புக்கு பிறகு சில பேராட அந்த பொண்ணுக்கு தொல்லை ஏற்பட்ட போது அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போய் காப்பாற்றினது எங்கள் நடேசன் தான். அப்படிப்பட்ட நடேசனை நான் திரும்ப பார்ப்பேன்னு நினைக்கல. சென்னையில் தான் அவரை நான் திரும்ப மீட் பண்ணவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அவரை பார்த்தேன், அவர் தான் என்னை பார்க்க கூட இல்லை. அவரை பற்றி ஊருக்குள்ளே விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, அவருடைய முதல் மனைவியை இவரே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததாகவும், இரண்டாவதாக ஒரு மனைவியை கூட்டிகிட்டு வந்ததாகவும் சொன்னாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நினச்சது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க கூட்டிகிட்டு வந்த பொண்ணும் அந்த பையனும் வேறு ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவங்க.
அப்படிப்பட்டவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கு கெட்ட பேர் தான் அவருக்கு கிடைச்சதே தவிர்த்து நல்ல பேர் கிடைக்கல. ஆனால் அதை எதையுமே அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. தன்னுடைய குழந்தையா இப்போவுமே அவர் வளர்த்துட்ருக்காரு. என்ன நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஜில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த வகையில் நான் பாராட்டக்கூடிய வகையில் நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனை தான் இன்றைக்கி பார்க்குறேன். அந்த குடும்பத்தில் இந்த பொண்ணு வாழ போகிறது எனக்கு முழுக்க முழுக்க மனப்பூர்வமான ஒரு சம்மதமாகவும் இருக்குது அப்படின்னு அவர் பேசவும் செய்கிறாரு. கேட்ட உடனே நடேசனுக்கும் அந்த மனோகருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. பல்லவன் கண்ணிலேருந்து கண்ணீர் தாரதாரையாக கொட்டுது. அப்போது அங்கே பல்லவன் பக்கத்தில் போனால, டே பல்லவன் அதெல்லாம் எதுவும் இல்லைடான்னு சொல்ல, இல்லை அண்ணி அந்த வடநாட்டு பொம்பளையோட புள்ளை தானே நான். அப்போது நானும் அவங்களும் வேறு ஒருத்தவங்களுக்குடைய உடையவங்களா? அப்போ இவர் ஏன் அப்பா கிடையாதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் பல்லவனும். டே பல்லவா கொஞ்சம் அமைதியாக இருடான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன நீலா இதெல்லாம் அப்படின்னு அங்கே மனோகர் கேட்க, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தான் பையனை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது எங்கள் ஃபேமிலி விஷயம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நிலா சொல்லும்போது எதுவும் உன் குடும்ப விஷயம்னு சொல்ல வரேன் அப்படின்னு மனோகர் சொல்லும்போது மனோகருடைய ஃப்ரெண்டு உடனே மனோகரை பார்த்து, மனோகர் இந்த விஷயத்தில் நீ எதையுமே பேசக்கூடாது, பேசவும் முடியாது. ஏன்னா அன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மறுத்த, ஆனால் இன்னைக்கு இந்த குடும்பம் எனக்கு பெரிய உதவியை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அது ஒன்றும் அந்த வடநாட்டு பொம்பளையோடைய குழந்தையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த பொம்பளைக்கு குழந்தைங்களே இல்லை. அந்த பொம்பளையோடைய புருஷன் இறந்து போனதுக்கு பிறகுதான் அந்த பொம்பளை தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கவும் செஞ்சுது. இந்த குழந்தை யாருன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்ல வர, எந்த விஷயம் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு எதுவும் தெரியாதுல்ல மனோகர், ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். இந்த பையனுக்கு இவன் பேரில் நிறைய சொத்து இருக்குது. இவன் நினச்சா இப்போ என்ன வேணாலும் செய்யலாம். இவனை ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாமல் அனுமதி கொடுக்காம இருந்தீங்களே மிஸ்டர் தாஸ், ஆனால் அதுக்கெல்லாம் இங்கே அவசியமே கிடையாது. சொல்லப்போனால் உன்னை விட பெரிய கோடீஸ்வரை விட்ட பையன் தான் இவா அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு அவர் மனோகரை பார்த்ததும் மனோகர் வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியலை. கோடீஸ்வர வீட்டு பையனா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் நானும் இன்றைக்கி எந்த ஆளை பார்க்க முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறோமோ அவருடைய வீட்டு வாரிசு தான் இவது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நீங்கள் அவர் வீட்டு வாரிசு அவர் கையிலே ஒப்படைச்சிருக்கலாமேன்னு சொல்ல, அதுக்கு அப்போ தான் அவர் உண்மையை சொல்கிறாங்க. அவருக்கு இல்லீகலான முறையில் பிறந்த இந்த வாரிசை யார் ஏற்றுப்பாங்க? இப்போ அவருடைய பையனும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவருக்குன்னு இருக்க ஒரே வாரிசு மிஸ்டர் விஸ்வநாதனுடைய ஒரே சன்னுனா அது இந்த பையன் மட்டும்தான்னு சொல்கிறாங்க பல்லவனை பார்த்து. இதை கேட்டு எல்லாருமே ஆடி போனாலும் ஆனால் பல்லவன் தன்னுடைய அப்பா நடேசன் இல்லைன்னு கேட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப அழுகவும் செய்கிறாங்க. இந்த வீட்டோட என்றைக்குமே நான் அண்ணன் தம்பி அண்ணின்னு கூப்பிட்டு இருந்தது எல்லாமே இங்கே பொய்யான்னு சொல்லிட்டாளுங்க. டே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா பல்லவான்னு சேரன் ஒரு பக்கம், பாண்டியன் ஒரு பக்கம், இங்கே சோழன் ஒரு பக்கம்னு அவங்கள சமாதானப்படுத்த அதை பார்த்துக்கிட்டு இருக்க நிலாவோ, அங்கிள் நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என் பையன்கிட்ட இப்போ வரைக்கும் நான் எந்த உண்மையை மறைச்சி வச்சுருந்தனோ அதை நீங்கள் எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டீங்களே அப்படின்னு நடேசன் சொல்ல, அதை கேட்டு அவங்களும் சாரி நடேசா, இந்த இடத்துல அதை சொல்லியிருக்க கூடாதான். ஆனால் இன்னும் எத்தனை விஷயத்துக்கு இந்த உண்மையை மறைச்சிட்ருப்பேன். ஏன்னா இந்த வாரிசுக்கு சொந்தமானவர் இந்த வாரிசை தேடிட்டு இருக்காரே, அப்படிப்பட்டவருக்கு இந்த வாரிசை நீ அவர்கிட்ட ஒப்படைக்கிறதானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் என் பையனை யார்கிட்டையும் ஒப்படைக்க முடியாது. அன்னைக்கு அந்த பிள்ளை வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சவனுக்கு இன்னைக்கு சொத்துக்கு வாரிசு வேணுன்றதுக்காக என் பிள்ளையை கொடுத்துருவேனா? அது என்றைக்குமே நடக்காது. வாடா பல்லவன்னு கையை பிடிச்சு இழுக்க பல்லவன் உடனே தப்பா நடேசனை கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் போகிறத பார்த்த கஸ்தூரி கண்ணிலேருந்துமே கொஞ்சம் தண்ணி வரதான் செய்தும் கார்த்திகா வானதினி எல்லாருமே இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தன்னுடைய பையன் பல்லவனை விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போதும் பல்லவனும் அதே முடிவை தான் எடுக்காங்க. எனக்கு வசதி வாய்ப்பு சொத்து சொகன்னு எதுவும் தேவையில்லை, எனக்கு என்னுடைய குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நிற்கவும் செய்கிறாங்க. பார்த்தீங்கல்லப்பா பல்லவன் குடும்பமும் எப்படிப்பட்ட குடும்பம்னு இப்போது அவங்களுக்கு புரிஞ்சுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் காசு இதுதான் பெருசு, ஆனால் அவங்களுக்கு பாசம்தான் பெருசு. அதனால்தான் அந்த குடும்பத்தை நான் சொர்க்கம்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நிலா அவங்க முகத்தில் கரிய பூசுகிற விதமாக பேசிட்டு அந்த வீட்டே கிளம்புறாங்க.